நான் கேள்வியில சொல்லியிருக்கேன். ஒரு இன்டர்ஸ்டேட் இஷ்யூன்னு யாரு இவங்களே சொல்றாங்க, மெத்தனால் வந்து வெளி மாநிலத்தோம்னா அப்ப இன்டர்ஸ்டேட் இஷ்யூன்னா சிபிஐ தானே விசாரிக்கணும். அது சிபிஐ விசாரிச்சா பல உண்மைகள் வெளிவரும். அதுக்கு பயந்துருக்காங்க. அதுதான் கட்சியின் சார்பில், கழகத்தின் சார்பில் நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். கண்டிப்பா நீதிமன்றம் வந்து எல்லா நிலையும் அந்த சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவை நிச்சயமா அறிவிக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கு. இல்லைங்க, இப்போ முதல்ல சொன்னதே எங்களுடைய இயக்கம் தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல்ல சொன்னது. அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற கட்சிகள் சொன்னாங்க. அது எங்களை பொறுத்தவரைன்னா ஒரு நபர் கமிஷன் வேஸ்ட். அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போறது இல்ல. சிபிஐ வச்சா தான் உண்மை நிலை நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். எனவே சிபிஐ வந்து அவசியம் வந்து கண்டிப்பா நீதிமன்றம் பத்தின எங்களுடைய வாதங்களை வச்சிருக்கோம். கண்டிப்பா நல்ல முடிவு வந்து நீதிமன்றம் எடுக்கும். இல்ல, அது கட்சி முடிவு செய்யாது. தம்பி ஒரே விஷயம், நீங்க வந்து 27 மதுவிலக்கு 1020 அந்த கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் 27 எடுத்து பாருங்க. நீங்க 27ல எங்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில கள்ளச்சாராய மரணங்கள் இல்ல அப்படின்னு யார் சொன்னது? கொள்கை விளக்க குறிப்பு திமுக கொடுத்த கொள்கை விளக்க குறிப்பிலேயே, செந்தில் பாலாஜி கொடுத்த குறிப்பிலேயே இருக்கு. அதை தம்பி, படிச்சுட்டு வாங்க தம்பி. ஒரு எதிர்கட்சி சுட்டி காட்டுதுன்னா தவறு ஒத்துட்டு போங்க. ஆமாங்க, இந்த மாதிரி வந்து லேப்ஸ் ஆயிப்போச்சுன்னு அந்த ஒத்துக்கிற அந்த தைரியம் கிடையாது. மாறாக வந்து எதிர்கட்சி மேலே குற்றம் சாட்டுறது, இதான் வந்து திமுக பண்பாடு. பவர்ஸ் வந்து ஸ்பீக்கருக்கு இருக்கு, முழு அதிகாரம். ஏன் வந்து இப்போ எனக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்றாருல, அதே அதிகாரம் நானும் இருந்தேன். ஒரு அதிமுக்கியத்துவம் அந்த பிரச்சனை, அது பார்க்கணும். நீங்க சாதாரண பிரச்சனை இது 62 பேர் இருந்தாங்க. அப்போ ஒரு கேள்வி நேரம், எங்க ஊர்ல வந்து வாய்க்கால் வந்து வெட்டுறதுக்கு வந்து அரசு அனுமதி தருமா? எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருந்து போறதுக்கு வந்து ஒரு சின்ன பேருந்து விட அரசு அனுமதிக்குமா? இது நாளைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்ததா? இதை ஒத்தி வைக்கலாமே. 1 ஹவர் கேள்வி நேரத்தை 10ல இருந்து இப்ப வந்து 9 மணி இல்ல, 9:30 ஆரம்பிச்சிருக்காங்க. 9 மணி, நான் 10 மணி ஆரம்பிப்பேன். 10 மணில இருந்து 11 மணிக்கு கேள்வி நேரம். அந்த 10ல இருந்து 11 மணிக்கு கேள்வி நேரம் ஒரு நாள் அதை ஒத்தி வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு நாட்டையே உலுக்கிய ஒரு பிரச்சனை, பல பேருடைய மரணங்கள், அது வந்து விவாதிக்கும் போது பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த என்னென்ன தவறுகள் இருக்குன்னு சொல்லி சுட்டி காட்டி ஆளுங்கட்சி பொறுத்தவரை ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதை விட்டுட்டு கேள்வி நேரத்தை நான் ஒத்தி வைக்க முடியாது. ஒத்தி வைக்கிறதுக்குரிய அதிகாரம் இருக்குல்ல ஸ்பீக்கருக்கு. ஒரே தீர்மானம் தான். இன்னைக்கு அவசர பொது முக்கியத்துவம் தீர்மானம் வந்து கொண்டு வரப்படுகிறது. அதில் இந்த அவசிய பொது முக்கியத்துவம் தீர்மானத்தின் அடிப்படையில் கேள்வி ஒத்தி வைக்கப்படுகிறது. ஏற்போராம் மறுபொரு இல்லைங்க, ஏற்பொறை அதிகம் என்று கருது, ஏற்பொறை அதிகம், கேள்வி நேரம் ஒத்தி வைக்கப்படுகிறது. இதுதான் சாதாரண. இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம் ஸ்பீக்கருக்கு? நான் கேட்கிறேன், இதை சொல்றதுக்கு என்ன ஸ்பீக்கருக்கு கஷ்டம்? அன்னைக்கு 1 ஹவர் விவாதிச்சுக்கலாம்ல. விவாதிக்க மனம் இல்லை. ஏன்னா சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எல்லாம் அவங்க சார்ந்தவங்க. அதனால அது உண்மை வெளியே வந்துடும். அந்த உண்மை வெளிவரக்கூடாது என்ற அடிப்படையில் அன்னைக்கு விவாதிக்கல, மறுநாள் விவாதிக்கல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.